நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்றின் அழைப்பிலிருந்து, இந்த வரலாற்றின் பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று எங்கள் அன்பு அண்ணன், எங்கள் உயிர் தலைவன் மேதகவர் பிரபாகரன் அவர்கள் தெரிவித்தது போல, மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள் வரும். ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்திகள் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினபுரை பாடியது போல, நாம் வாழ்வதற்காகவே போராடியாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இங்கே பேசிவிட்டு சென்ற என்னுடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். பாரதிய ஜனதா சுவரங்கும் எழுதி வைத்திருக்கிறது, கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள். தமிழர்கள் எவரும் உயிரோடு இல்லை என்றால் அவர்களுக்கு கவலை ஒருவரும் இருக்க போறதில்லை. ஏழைகளை, ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, ஏழைகளை கொன்னுவிட்டால் ஏழ்மை தானாக ஒழிந்துவிடும். இதான் அவர்களுடைய தத்துவம். உலகெங்கும் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது. ஆனால் இந்த நாட்டில் மண்ணின் வளங்கள் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறி நிற்கிறது. இங்கே ஆளுகிற அதிகாரம் என்பது ஆட்சியாளர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற புரோக்கர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர். எல்லாவற்றிற்கும் கமிஷன் வாங்கிவிட்டு கையெழுத்து போடுகிறவர்களுக்கு பேர் என்ன? ஒரு வீட்டை நமக்கு எடுத்து கொடுத்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு போற தரகர் போல நாட்டை இன்னொருத்தனுக்கு வித்துட்டு கமிஷன் வாங்கிட்டு கொண்டு வர்ற தரகர்களாக இருக்கிறார்கள். கதிராமங்கலத்தில் சொல்றவங்க என்ன பாருங்க, நீங்க பாட்டுக்கு மேல விழுது விவசாயம் செய்யுங்க, ஒரு பாதிப்பு வராத, கீழே போய் காத்து எடுத்துக்கிட்டு போயிடுறோம். அப்படின்னா என்ன, நீங்க பாட்டுக்கு நடந்து போங்க, நாங்க காலை மட்டும் வெட்டி எடுத்துறோம். அதான் சொல்ற கதை. எந்த பாதிப்பு வராதென்றால் இளநீர் போல இருந்த என் தண்ணீர் மஞ்சளாக மாறியதற்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், செல் எரிவாயு எது எடுத்தாலும் சரி, என் நீர் நஞ்சாகிவிடும், என் நிலம் நஞ்சாகிவிடும், என் காற்று நஞ்சாகிவிடும். இது புரியாத முட்டா பேரனா இருப்பான், அவனுக்கு போய் சொல்லலாம் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாதுன்ட்டு. இப்ப ஐயா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, அங்க சமூக விரோதிகள், விஷமிகள் பேச்ச கேட்டு மக்கள் போராடுறாங்கன்னா, முதலமைச்சர் பேச்ச கேட்காம எங்க பேச்ச கேட்கிறாங்கன்னா உங்களை விட எங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு. அர்த்தம் இதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் யாரு முன்னாடி நிக்கிறான்? யாரு முன்னாடி நிக்கிறான்? இதேதான் செஞ்சான். எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம், வெனிசுலாவை பார்க்கிறோம். பெட்ரோல் 10 ரூபா, சாப்பிட கஞ்சி இல்ல, கடையை உடச்சி ரொட்டி துண்டு கடிச்சிட்டு கிடக்குறான். கொக்கு இல்ல, குருவி இல்ல, மான் இல்ல, ஒரு எவரும் இல்ல, எல்லாத்தையும் தின்ட்டான். இந்த மனுஷனை திங்கிறதா மிச்சம் இருக்கு. இதேதான் 1960 நடந்துச்சு சோமாலியால. பூமியின் சொர்க்கமா இருந்துச்சு, அவ்வளவு விளைச்சல் அந்த நாட்டில். இதேதான் உண்டான் வளர்ச்சி, டெவலப்பு. போட்டான் மீத்தேன் எடுப்போம், ஹைட்ரோ கார்பன் எடுப்போம்ட்டு. உலக வல்லாதிக்க நாடுகள் அவன் கடலுக்குள்ள கொண்டு அணுக்கழிவை எல்லாம் கொட்டிச்சு. ஆழி பேரலை சுனாமி தூக்கி அந்த அணுக்கழிவை வயர்ல கொட்டிச்சு. கதை முடிஞ்சு. எவனெல்லாம் வளர்ச்சியின் அவன் வளத்தை சுரண்டினானோ அவனவே அடிச்சான். இது விளைச்சலுக்கு பயன்படாத பஞ்சபூமின்னு. பசி, வறுமை, ஒன்னும் செய்ய முடியல. கப்பல்ல, கடல்ல ஏற கப்பலை மறிச்சான், கடல் கொள்ளைன்னு பழி சுமத்தினான். வயிற்று பசியோட நின்றவனுக்கு வயிற்றுக்குள்ள தோட்டாவை பரிசா கொடுத்தான். இதுதான் வல்லாதிக்க நாடுகளின் விளையாட்டு. இதை புரிஞ்சுக்கணும். நம்மள சோமாலியாவாக்க முயற்சி செய்யறான். ஏன்? தகப்பன் இல்லாத வீடு போல இது தலைவன் இல்லாத நாடா இருக்கு. அது நல்லா விளங்கணும். ஏன் கேரளாவில் மீத்தேன் ஈத்தெல்லாம் எடுக்கிறது இல்ல? ஏன் அணுகுலைக்கு போராட்டம் இல்ல? ஏன் இல்ல? இதே காவிரி படுகை போல கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் இருக்கு. ஏன் இந்த குழாய் வைக்கல? இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் 25 விழுக்காடு
மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், இந்த ஈத்தன் எல்லாம் இருக்கு குஜராத்ல. ஏன் உண்டல? ஏன் அங்க அவன் மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். ஒவ்வொரு கிராமமா தூண்டிச்சு அனுப்புறான். நெய்வேலிக்கு என் ரத்தத்துக்கு தெரியும், நிலக்கரிச்சோரத்துக்கெல்லாம் எடுத்துட்டு எத்தனை மக்களை வெளியில இன்னும் மின்சாரம் கூட இல்லாம, குடிநீர் இல்லாம, பாதை இல்லாம திறமைக்கு போட்டு போயிட்டான். வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை வரன்ட்டு இதுவரை போராடிட்டு இருக்கான் வேலை கேட்டு. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நெடுவாசல் என்ன தெரியுமில்ல, 500 பேருக்கு வேலை கிடைக்கும். என்ன வேலை? நம்ம செத்தா எடுத்து புதைக்கிற, புறந்து தூக்கி புதைக்கிற வேலை. ரொம்ப அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறானே, எரிவாயு எடுக்கிறோம்னா எப்படி சமைக்கிறதுன்னு. எரிவாயு எடுத்துட்டா எவ்வளவு சமைக்கிறது? நம்ம எதிர்த்துட்டா யாரு? இவங்கெல்லாம் பெரிய விஞ்ஞானிகளா? இதை எதிர்க்க விஞ்ஞானியா இருக்க வேண்டிய தேவையில்லை, விவசாயியா இருந்தாலே போதும். இதை நீங்க விளைவிக்கணும். ஒரே கேள்விதான் அடிப்படை கேள்வி. என் மக்கள் அழுகிறாங்க, எங்கள் தண்ணீர் நாசமா போயிடுச்சு, மஞ்சள் ஆயிடுச்சு, சமைக்கிற உணவு விஷமாயிருச்சு, சாப்பிட முடியல. பதில் என்ன? பதில் என்ன? போராடுகிற மக்களின் கோரிக்கை ஏற்று அதற்கு தீர்வுகான ஒரு அதிகாரங்களாக இல்லாது, போராடுகிற மக்களை அடக்கி ஒடுக்கி அடிச்சு துன்புறுத்தி சிறைப்படுத்தி வழக்குகளை புனைந்து சித்தரவு செஞ்சு போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற அரசுகளாகவே இருக்குது, தொடர்ச்சியா இருக்குது. அணு உலைக்காக 2 ஆண்டுகள் தொடர் போராட்டம், ஒவ்வொருத்தர் மேலையும் 100, 200, 150 இப்படி வழக்குகள். அதோட இந்த போராட்டத்தை முடிச்சிட்டார். இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு இன்னும் ரஷ்யால போய் இந்திய பிரதமர் மேலும் இருந்த அளவு அணு உலைக்கு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டு வர்றார். இங்க நெடுவாசல்ல ஒரு அறிவிப்பு மத்திய அமைச்சர் சொல்றார், மக்களின் கருத்தை கேட்காமல் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மாட்டோம்னு. நாங்கள் பலாயிரக்கணக்கில் கூடி போராடி இந்த கருத்தை சொல்லிட்டோம்ல வேணாம்னு. அப்புறம் தனியா ஒரு கருத்து கேட்க வர்ற நீ என்ன கருத்து? மத்திய அமைச்சர் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை மக்களின் கருத்தை கேட்டுத்தான் நிறைவேற்றுவோம் என்று சொல்றாரு. அதுக்கு ஒப்பந்தம் போட்ட தனியார் முதலாளி, ஜென் லேபாரட்டரி முதலாளி வெளியில வந்து 6 மாசத்தில் நாங்கள் எடுக்க தொடங்குவோம். யார் வச்ச நம்புறது? என்னது? காவல்துறையை வைத்துக் கொண்டு அடக்கி ஒடுக்குவது, வரலாற்று பேராசிரியர் ஐயா ஜெயராமன் உட்பட 10 போராட்டக்காரர்களை சிறைப்படுத்தி இருப்பது, இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை, ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை. ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கணும், புரட்சி எப்போது வரும் என்று புரட்சியாளர்கள் கேட்கிறாங்க. இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை எப்போது வருகிறதோ அப்போது மக்கள் புரட்சி செய்வாங்கிறான். நல்லா கவனிச்சுக்கிற, என்னால வாழ முடியல. இங்க பாருங்க, நெடுவாசலுக்கு அங்க போராட்டம், இங்க ஹைட்ரோ கார்பன் இங்க போராட்டம், கதிராமங்கலத்துல கச்சத்தீவு மீட்டு அங்க போராட்டம். அங்கங்கே இருக்கிற போராட்ட நெருப்பு ஒரு இடத்தில் குவிகிற போது இந்த புரட்சி தீ அணைக்க எந்த கொம்பனும் இருக்க மாட்டான். அதெல்லாம் கவனிச்சுக்கணும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். இன்னைக்கு ஆளுக்கு ஆள்றவன் வீழ்வான், வீதியில் நிற்கிறவன் நாளைக்கு ஆள்வான். இது உறுதியா ஒரு நாள் நடக்கும். அன்னைக்கு நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம தப்பிச்சு போக முடியாது. கவனத்தில் வச்சுக்கிட்டு போராடுகிற மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது, இதெல்லாம் கைவிடணும். இதெல்லாம் கைவிடணும். ஏன்னா நாங்கள் எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு பஞ்ச பிரதேசமாக என் தேசம், என் தாய்நிலம் வந்துவிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோடு துடிக்கிறோம், தடுக்க நினைக்கிறோம். இதை கவனத்தில் எடுத்துக்கணும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலை உருவாகிறோம். அந்த நிலைக்கு ஆட்சியாக தள்ளக்கூடாது. எங்க ஐயா பெருமதிப்பிற்குரிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் எங்க ஐயா மணிவரசன் குறிப்பிட்டது போல, எடப்பாடி பழனிசாமி எங்க ஆளு தமிழர் நினைக்கிறான். நீங்க ஒரு எடுபிடி அரசா ஆயிடக்கூடாது. புதுச்சேரி முதல்வர் சொல்லாரி ஹைட்ரோ கார்பன் எடுக்க விட மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தை போடுறார். அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு எதிர்க்கணும் இல்ல, எதுவும் எதிர்க்கல. எதுவும் இருக்கும். மாட்டுக்கறிக்கு தடை, கறிகறின்னா இப்ப வரி வரின்னு இருக்கான். இன்னொரு சொரியும்பா, எல்லாம் ஓரமாக்கம் சொரிய வேண்டியதான். இவன் கறிகறின்னா எல்லாரும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறான். ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு எதிரான பச்சை துரோகம். நீ திருவண்ணாமலையில் ஊழகம் மாடு இல்லாம நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் தோல்ல மேல பிடிச்சு விழுந்து போறான். கற்கால வாழ்க்கைக்கு நம்ம தள்ளிட்டான் அயோக்கிய பயிலுக. நான் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். கறிக்கு மாட்டை வாழ விடாது, விற்க விடாது ஒரு வேலையை கொண்டு
அவ்வளவுதான். நீ என்ன நல்லா பிறந்த பிறகு இது கைக்கு வாங்குற மாடுன்னு கண்டுபிடிச்சா பார்த்தோம். எப்படி சொல்லுவ? மாட்டு முதுகுல வாங்க எழுதி தோணுமா இது கறிக்குங்க. தமிழ்நாடு அரசு ராஜஸ்தான்ல இருந்து மாடு வாங்கிட்டு வந்துச்சு. அந்த லாரிய மறைச்சு அடிக்க போயிட்டான், அதிகாரி அடிச்சு வச்சுட்டான். கேட்க துப்புலாத ஒரு தரகர அரசு இங்க உட்கார்ந்து இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு நாளும் கோமால படுத்திருக்கு, ஒவ்வொரு நாளும் உயிர் இருக்கா? உயிர் இருக்கு, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நீர் மாட்டுக்கான தடை, கறிக்கான தடை இல்ல. இந்த நாடு சார்ந்து இருக்கிற சிற்றூர்களில் வச்சிருக்கிற தற்சார்பு பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பசுமாடு இருக்குது, எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, எங்க அப்பத்தா அது 10 பிள்ளைகளை வச்சிருக்கு, 5 பிள்ளைகளை வச்சிருக்காங்க. இந்த பசுமாடை வச்சு பாலை பீச்சி 1 லிட்டர் 1.5 லிட்டர் கறந்து 120 வீடுகளுக்கு ஊத்திடுவான். 50 மில்லி 100 மில்லி 200 மில்லி ஊத்தி வாழ்வா. அவ்வளவு வாழ்வா. அவளுக்கு தேவையான உணவு போதும் அந்த தெருவுக்கு கிடைச்சது. இதுதான் தற்சார்பு. இப்ப இவ பசுமாடு வளர்க்க முடியாது. ஏன்? இந்த பசுமாடு ஒரு கால கண்ணுக்குட்டி போட்டா வச்சுக்கிற முடியாது. பொட்டை கண்ணுக்குட்டி, கிடரி கண்ணுக்குட்டி போட்டா வச்சு வளர்ப்பா. கால கண்ணுக்குட்டி போட்டா அது விப்பா. இன்னொரு விவசாயி சந்தைக்கு வருவான், இதே மாதிரி இன்னொரு கால கண்ணுக்குட்டியை வாங்குவான். 2 காலக்குட்டிய ஒரே மாதிரி இருக்கிற கண்ணுக்குட்டியை வாங்கி அதை உணவுக்கு வண்டி மாட்டுக்கு பழக்குவான். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய சுழற்சி, உணவாண்மை. இப்ப இந்த கால மாடுகளை கண்ணுக்குட்டியில வாங்க முடியாது. இப்ப ஒரு அறிவிப்பு புதுசா வந்திருக்குது. மாட்டுக்கறி வைத்திருக்கிறத கண்டுபிடிப்பதற்கு நவீன கருவி. அயோக்கிய பரல்களா, கோடி பிரச்சனை இருக்கு. இவனுக்கு என்ன தெரியுமில்ல? மாடு புனிதம், மனிதன் தீட்டு. இவன் கட்டி அமைச்ச வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றுவதற்கு மாட்டுக்கு வந்துட்டான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பசு பாதுகாக்கப்படணும். முதல்ல இந்த பசு ஓம் பசா? இதுக்கு பதில் சொல்லு. இந்த பசு ஓம் பசா? என் பசுல கொள்ள அயோக்கிய பயிர்களை நீங்க தானடா. எங்கடா என் பசு? எங்கது? காங்கயம், தார்பர்கர், சக்கிவால், சிவப்பசகி, ஓங்கோல், கிருவு, தேனி மலைமாடு, பருவூர் பட்டி மாடு. 1970 7 கோடி மாடு வச்சிருந்த. 7 கோடி மாடுகள் 1970. இப்ப 7000 மாடு இருந்தா ஆச்சரியம், வியப்பு. அதுவும் பசு மாடு கிடையாது, வண்டி மாடு, உழவு மாடு. அதுவும் காயடித்து விட்ட மாடுகள், அது இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாத மாடுகள். இங்க இருக்கிற சீன பசு. இது கோமாதா கிடையாது, கோமாதா. இது இந்த மாட்டை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறான். பசு வகைன்னு பசு வகை பேசுற எவனும் பேஸ் நரசூஸ் காப்பி நல்லா இருக்குன்னு குடிக்காம வெண்ணெய் சாப்பிடாத, தயிர் சாப்பிடாத, மோர் சாப்பிடாத. மாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்குது. நீ வாழையும் காலையும் கட்டி போட்டு எண்ணத்துக்கு விளக்குறது நீ பாலை கறக்குற. எது கறக்குற? மானங்கட கேட்கிறேன். 4 கண்டி சாவலும் நீ எது? நீ பசுவதை பேச்சுக்கிற. கால கொடுமை. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற என் நாடு சொல்லுது, மாட்டுக்கறியை திங்காதே. ஊராளுக்கு ஊட்டி விடும், உள்ள வந்து கொண்டு விடும். தர்மம் எப்படி இருக்கு? இப்ப வரி என்ன வரி? மல்லவாவின் சாராயத்துக்கு வரி இல்லை, அம்பானியின் பெட்ரோலுக்கு வரி இல்லை, அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை. ஒரு ஓலை குடிசலை ஏழை அப்பத்தா அப்படின்றால் ஓலை கொட்டான், அவ செய்யறால ஊர்வா. இது 2க்கும் வரி. தேசத்தின் டெவலப் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. எப்படி இருக்கும் நாடு? இங்க பாரு, போராடுற மக்கள் எல்லாம் தீவிரவாதிகள். ஏன்? பயங்கரவாதிகள் கையில் நாடு இருக்கும் போது மக்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒரு இந்தியாவை பிரசவிக்கிறார். பணம் மதிப்பிழப்புல ஒரு இந்தியாவை பெற்று போட்டாங்க. அது எங்க அனாதையா கிடக்குன்னு தெரியல. எல்லாம் கண்ட ஓட்டம் கேட்டோம். 6 மாசம் கழிச்சு பாருங்க, எல்லாருக்கும் நல்லா வந்து சொத்தமாயிரும். அதான் வளரும் நாடுகள் பட்டியல் தூக்கிட்டான். டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல லிஸ்ட்ல இல்ல. அத பேசிடுவாங்க. ஏன்னா நம்மள மாதிரி பல பேர் மண்டை வாங்கி போய் கேள்வி கேட்பான்ட்டு டக்குன்னு கருங்கிட்டான். அங்க வந்து டப்பு லெப்ட் டர்ன் போட்டாங்க. டர்ன் லெப்ட்ல இந்த பக்கம் திரும்பிட்டான். இந்த பக்கம் திரும்பி என்ன நீ கறிக்கு பேசிக்கிறான், வரிய போடுறேன். தமிழர்கள் கட்டிச்சோறு ஊறுகாயோட விரிய வேண்டியதான், சோழனா பையோட. விளையாட்டு வீரர்கள் காலில் மாட்டிய பந்து போல
அங்க அடிக்கிறான். உனக்கு நாய்க்கு எலும்பு துண்டு ரொட்டி துண்டு போல நம்மளுக்கு தினந்தோறும் ஒரு பிரச்சனை தூக்கி போடுறான். இப்ப கதிராமங்கலம், நாளைக்கு இன்னொரு ஊரு. அப்ப பையோட தெரிய வேண்டியதான். எங்கப்பா அடுத்து ஜெயங்கொண்டமா, ஜெயங்கொண்டம் போவோம். அங்க போய் உட்காந்து கத்துவோம். அங்கிருந்து கொஞ்சம் வரைச்சி விடுவான். மொத்தமா இவங்களை சொல்றாங்க, எங்க அண்ணன் கூட சொன்னாங்க, திருத்துறது துரத்துற வேலையை செய்யணும். இவனை திருத்த முடியாது, இவங்களை திருத்தவே முடியாது, திருத்தவே முடியாது. நுட்பமா கவனிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். குறிப்பா தமிழ் இளம் தலைமுறையினர் பேரெழுச்சியான தன்னலமற்ற ஒரு புரட்சிக்கு தயாராகணும். இல்லைன்னா இவங்களை ஒழிக்க முடியாது, ஒழிக்கவே முடியாது. இது இப்படி கஞ்சி கஞ்சிலாம் இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. அதனால அம்பேத்கர் சொல்றாருல, இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அவரே சொல்றார், கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. அது நாங்க சிங்கமும் இல்ல, புலிகள். அதுல விடுதலை புலிகள். அவனுக்கு ஒண்ணும் இல்ல, ஹிந்தி படிம்பான், சமஸ்கிருதம் படிம்பான். நான் படிக்க தயாராயிட்டேன், சமஸ்கிருதம் படிக்க. ஏன் ஐ லேர்ன் இட். ஆனா எந்த கோயில நான் குருக்களா இருக்க முடியும்? அதை கொண்டு வந்துரு. வரியை நான் கட்டுறேன், 28 விழுக்காடு 30 விழுக்காடு கட்டுறேன். இந்த வரியை வாங்கி கொண்டு போய் நீ கொண்டு வர போற திட்டம் என்ன? இத்தனை விழுக்காடு வரி உனக்கு வருது, மக்களுக்கு என்ன திருப்பி வரப்போகுது? அதுக்காக திட்டங்கள் வரவேங்க, வரவேறதுக்கு அதுக்காக வரையணுங்க. கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்குமா? 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வச்சிருக்க கனடா மருத்துவத்தையும் கல்வி இலவசமா கொடுக்குது. 7 விழுக்காடு ஜிஎஸ்டி சிங்கப்பூர் கொடுக்குது. சீனா, ரஷ்யா மருத்துவத்தை கல்வி இலவசமா கொடுக்குது, தரமா கொடுக்குது, சமமா கொடுக்குது. என் நாட்டு பிள்ளைகள், உள்நாட்டு பிள்ளைகள் ரஷ்யா அமெரிக்காவில் போய் ரஷ்யாலையும் சீனாவிலும் மருத்துவ கல்வி இலவசமா படிச்சுட்டு வருது. இது இந்த நாட்டுக்கு அவமானம் இல்லையா? மோடி இப்படி நடக்கக்கூடாது, இப்படி குனிஞ்சு போகணும். அவமானம், பொறுத்த அவமானம். சின்ன நாடு சென்னையில பாதி சிங்கப்பூர், கல்வி உலக தரத்துல 3வது இடத்துல இருக்கு. உலக தரத்துல நீ புரட்சி என்ன புரட்சி? மாட்டு மூத்திரம் குடிக்கிறதுல புரட்சி நடக்குது. அவங்க கமலஹாசன் அவர் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த மாட்டுக்கறி திங்கிறது பேசுறீங்கள, நாய்க்கறிக்கு தடை போட்டால் என்ன செய்வீர்கள்? அவருடைய சுற்றுச்சூழல் செய்தியில போடுறாரு. நீங்க என்னைக்கு பால் குடிக்கிறத விட்டு மூத்திரம் குடிக்கிறத வர்றீங்களோ அன்னைக்கு இதுக்கு பேசுவது. அந்த கதையை இவங்க இதை எல்லாத்தையும் துடைச்சி எரியணும்னா கட்சி ஆட்சிகளால சரி பண்ண முடியாது, புரட்சி ஒன்றால்தான் புரட்டி போட முடியும். அதற்கு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள் தயாராகணும். இது கதிராமங்கல பிரச்சனை, நெடுவாசல் பிரச்சனை அப்படி இல்லை. இங்க பேசியவர்கள் குறிப்பிட்டது போல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனை, தமிழர் தாயகத்தின் பிரச்சனை. தமிழர்களுக்கு ஒரு நோய் இருக்கு, தன் வீட்டு கூரை எரியாதவரை தண்ணி எடுத்துக்கிட்டு வர பழக்கம் இல்லை. அதை மாற்றணும். இது ஏன் பிரச்சனை? ஓம் பிரச்சனை, நம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை. இந்த பூமி என்பது நமக்கானதில்லை, நம் வருங்கால தலைமுறைக்கானது. அவன் வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமை. குடிக்க நீர், சுவாசிக்க நல்ல காற்று, இதெல்லாம் இல்லாத போச்சு, நஞ்சாயிடுச்சு. ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை, ஆனா 28 மரம் தான் இந்த நாட்டில் இருக்கு. அதுலயும் வரதா புயல்ல பாதி போயிடுச்சு. அம்மையார் ஜெயலலிதா பிறந்ததுக்கு 68 லட்சம் மரக்கன்று நட்டாங்க. எங்கன்னு கேட்க கூடாது, நட்டாங்க. இந்த பிறந்த நாளைக்கு 69 லட்சம். அது எங்கேன்னு தெரியல. போன தடவை நட்ட இடத்துல தான் இந்த தடவை நட்டாங்க. அப்ப போன தடவை நட்டது எங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கிக்கொண்டு நாம சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறோங்கிறத புரிந்து கொள்ளணும். எனவே அன்பிற்குரியவர்கள், தொடர்ச்சியாக நாம் களத்தில் நின்று இந்த கதிராமங்கலத்தில் இருந்து இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தை வெளியேற்றுகிற வரை நம் போராட்டம் ஓயக்கூடாது. அவன் சொல்லுவான், ஒருத்தர் தொலைக்காட்சி வாதத்துல பாக்குறேன், அப்படி கொதிச்சு வருதுல தண்ணி, அதை அப்படியே அள்ளி எடுத்துக்கொண்டு காய வச்சா சிமெண்ட்டுக்கு பயன்படுத்தலாங்கிறான். உண்மையிலே சொல்றான், உண்மையிலே இது எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் இவர்கள்ட்ட கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு தான் எல்லாம். அதனால நம்ம ஆட்சியாளர்கள் எப்போதும் எல்லாமே சரி என்றுதான் சொல்வார்கள்.
நமக்கு தெரியுது உலக நாடு இன்னைக்கு வரைக்கும் துர்க்மெனிஸ்தான்ல எரியிற அந்த மீத்தன் எடுத்து கிணற்றுல எரியிற அந்த நெருப்பை 40 ஆண்டுகளுக்கு மேல அணைக்க முடியாம தவிக்குது. ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துல மிக வளர்ந்து விட்ட ஒரு நாடு, வல்லாதிக்க நாடு. அங்க ஒரு தாய் எழுதுறா, முன்னாடி எல்லாம் பூக்களில் இருந்து மகரந்த வாசனை எங்களை வந்து சேர்ந்தது, இப்போது சீசிய வாசனை வருதுன்னு. புகுஷிமாவில் வெடிச்ச அணு உலையின் பாதிப்பு. அந்த நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு போராட்டமாக நம்ம தொடர்ச்சியா முன்னெடுத்திருக்கோம். நமக்கு வந்து பொழுதுபோக்குக்காக போராடி கொண்டிருக்கல. பாரதிய ஜனதா தலைவர்கள் சொல்றாங்க, எது செய்தாலும் நாங்கள் எது கொண்டு வந்தாலும் மோடி அரசை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறார்கள். நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செஞ்சா நாங்க என்ன செய்யறது? நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செய்யறீங்களா? நீங்க மோடியை பதவி சொல்லுங்க, நாங்க எதிர்க்கவே மாட்டோம். செஞ்சு பாருங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். எனவே நன்மைக்குரியவர்களே, அருமை பெருந்தலைவர்களே, மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். வரும் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, வரலாறு. உறுதியாக மாற்றுவோம், வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்கள். வணக்கம்.